ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த எளிய நிகழ்வுக்கு முன்பதாக பிரார்த்தனையோடும் வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்று நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலத்தின் உச்சகட்டத்தில் இருந்தபோது தன்னுடைய அன்பு சீடர்களை பார்த்து அவர் கூறின வார்த்தை இது: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது வரையிலும், அதாவது நம்முடைய சரீரம் மாம்சம் ஜீவித்து இருக்கிறது வரையிலும் சோதனைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏதாவது ஒரு விதத்தில் அது நம்மை சந்திக்கத்தான் செய்கிறது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் இல்லாவிட்டால் என்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறாரோ அதுவரையிலும் இந்த சோதனைகளை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். சோதனைகளை நாம் வேறு விதத்தில் ஜெயிக்கவும் முடியாது. சோதனைக்கு எதிர்த்து நின்று நாம் அவைகளை மேற்கொள்ளவும் இயலாது. ஆனால் ஒரே ஒரு வழி, நாம் அந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சீடர்களுக்கு வரப்போகிற சோதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டார். சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு விலகி ஓடுவார்கள். பேதுரு இயேசுவை மறுதலிப்பார். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு பார்த்தார். அவருடைய உள்ளம் உருகியது. நீங்கள் அந்த சோதனைக்கு உட்பட்டு விடாதீர்கள், ஆகவே என்னோடு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர்களோ கேட்கவில்லை, நித்திரை செய்தார்கள். முடிவு, இயேசு கிறிஸ்துவை விட்டு எல்லாரும் விலகி ஓடினார்கள். பேதுரு இயேசுவை மறுதலித்தார். பின் நாட்களில் நான் இப்படி நினைக்கிறேன், ஒவ்வொரு சீடர்களும் மனம் கசந்து அழுதிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியத்தை நாம் கேட்டு அவரோடு விழித்திருந்து ஜெபித்திருப்போமே, ஆனால் நாம் அவரை விட்டு ஓடி இருக்க மாட்டோமே. பேதுரு மனம் கசந்து அழுதிருக்க கூடும். நான் அவரை மறுதலித்திருக்க மாட்டேன் என்று புலம்பி அழுதிருக்க கூடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் இன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த எளிய நிகழ்விற்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு அவர் கூறுகிற ஆலோசனை இதைத்தான்: என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் இன்னதென்று நம்முடைய கண்களால் காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் சோதனைகள் வருகிறது உண்மை. இதை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார், அறிந்திருக்கிறார். ஆகவே தான் உங்களிடத்தில் சொல்லுகிறார்: என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருங்கள் என்றே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், அதே நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும் என்று. எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வார்த்தை, அங்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள்: எந்த சமயத்திலும் சகலவிதமான விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு
மிகுந்த மன தைரியத்தோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஏறெடுக்கிற வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்றே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஏறெடுக்கிற வேண்டுதலோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? விழித்துக் கொண்டிருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் நமக்கு மீண்டும் நம்மை ஞாபகப்படுத்துகிறார். இதை நான் உங்களுக்கு கூறுகிற போது நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை நான் பத்திரிகை ஒன்றில் வாசித்திருந்தேன். அது என் உள்ளத்திற்கு மிகவும் தொடுகிறதாக இருந்தது. அதை நான் உங்களுக்கு உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக, விசுவாச விருத்திக்கு ஏதுவாக பகிர்ந்து கொள்கிறேன். 1912 ஆண்டு டைட்டானிக் கப்பல் என்று சொல்லுகிற பிரம்மாண்டமான கப்பல், லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து அன்றைக்கு கட்டின உருவாக்கின கப்பல் அது. அந்த கப்பல் ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து சவுத்தாம்ப்டன் என்று சொல்லுகிற துறைமுகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு நேராக, நியூயார்க் பட்டணத்திற்கு நேராக சமுத்திரத்தில் பிரயாணப்பட்டது. அன்று அந்த கப்பலில் பிரயாணம் செய்தவர்கள், டைட்டானிக் கப்பலில் பிரயாணம் செய்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள். உலகத்தில் இருந்த தலை சிறந்த செல்வந்தர்கள், அறிஞர்கள், சினிமா நடிகர்கள், சினிமா நடிகைகள், இன்னும் பல உயர் அதிகாரிகள் அதில் பிரயாணம் செய்தார்கள். அந்த குறிப்பிட்ட கப்பலில் கேர்னல் ஆல்பர்ட் கிரேசி என்று சொல்லுகிற ஒரு அதிகாரியும் அதில் பயணித்தார். அவருடைய வாழ்க்கை துணைவியார் நியூயார்க் பட்டணத்தில் அமெரிக்காவில் இருந்தார்கள். ஆல்பர்ட் கிரேசி என்று சொல்லுகிற அவர் டைட்டானிக் கப்பலில் பிரயாணப்பட்டுக் கொண்டிருந்தார். அன்று இரவு ஆல்பர்ட் கிரேசி அவருடைய வாழ்க்கை துணைவியார் நியூயார்க் பட்டணத்தில் நித்திரை செய்கிறதற்காக சென்றார்கள். ஆனால் படுக்கையில் படுத்த போது அவர்களுக்கு நித்திரை வரவே இல்லை. ஒரே கலக்கமாக இருந்தது. தன்னுடைய கணவனாரை குறித்து, டைட்டானிக் கப்பலில் பிரயாணப்படுகிற தன்னுடைய கணவனாரை குறித்து ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் மிகுந்த பாரத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். கொடுத்து விட்டு அவர் சொன்னார், எழும்பி பிரார்த்தனை செய்ய. இந்த அம்மாவும் நித்திரை வராமல் இருந்ததினால் எழுந்திருந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். தன்னுடைய கணவனுக்காக, டைட்டானிக் கப்பலில் பிரயாணப்பட்டுக் கொண்டிருக்கிற தன்னுடைய கணவனார் ஆல்பர்ட் கிரேசி அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். விடியற்கால 5 மணி வரையிலும் பிரார்த்தனை செய்தார்கள். 5 மணிக்கு பிறகுதான் அவருடைய ஆவி அமைதலாயிற்று. நித்திரைக்கு போனார்கள், நித்திரை செய்தார்கள். அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் டைட்டானிக் கப்பலில் நடந்தது என்று கேர்னல் ஆல்பர்ட் கிரேசி அவர்கள் குளித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு சென்று நித்திரை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த அம்மா இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற போது அவர் நித்திரையில் இருந்தார். திடீரென்று கப்பல் அதிர்கிற ஒரு சத்தம் அவருக்கு கேட்டது. மிகப்பெரிய சப்தம் ஒன்றையும் கேட்டார். கப்பல் மிகப்பெரிய அதிர்வுக்குள்ளாக மாறியது. விழித்துக் கொண்டார். தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் அணிந்து கொண்டு நேராக கப்பலுடைய கீழ்த்தளத்திற்கு ஓடினார். அங்கு சென்ற போது தான் அவருக்கு தெரிந்தது, டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் சமுத்திரத்தில் அடிப்பாகத்தில் இருந்த பனிமலையின் மேல் மூடிக்கொண்டது. தண்ணீர் கப்பலுக்குள் பெருக ஆரம்பித்தது. கப்பல் தண்ணீரில் மூழ்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. அவரும் ஏனைய பணியாளர்களுமாக இணைந்து சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் உயிர் காக்கும் படகில் ஏற்றி அவர்களை அனுப்பிவிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அனுப்பி முடிந்தவுடன் இந்த கப்பல் தண்ணீருக்குள் மூழ்கியது. கேர்னல் ஆல்பர்ட் கிரேசி அவர்களும் அந்த கப்பலோடு தண்ணீரில் மூழ்கினார்.
குளிர்ந்த தண்ணீர். தன்னுடைய நிலைமை அவர் இழந்து கொண்டே இருந்தார். அவருக்கு புரிந்தது, நான் மரணம் அடைய போகிறேன் என்று. அந்த சூழ்நிலையில் பாருங்கள், அது தண்ணீரின் அடிப்பகுதியில் இருந்து இயேசுவை நோக்கி ஒரு எளிய பிரார்த்தனை உள்ளத்தில் இருந்து எடுத்தார். அவர் என்ன பிரார்த்தனை செய்தார் தெரியுமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நான் இன்னும் சில நிமிடத்தில் மரிக்கப் போகிறேன். என்னுடைய மரண செய்தி என் மனைவி கேட்பாள். அவள் உடைந்து விடக்கூடாது. என் மனைவி நீர் தேற்ற வேண்டும். உன் கணவனார் இறந்து அவர் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறார், நீ கவலைப்படாதே என்று அவர்களை ஆற்ற வேண்டும். அவர்களுக்குள் இந்த சிந்தனையை கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஓட்டம் முடியும் போதும் உன் கணவன் இருக்கிற இடத்தில் நீ வருவாய், நான் அழைத்துக் கொள்வேன். ஆகவே நீ கலங்காது என்று என் மனைவியை நீர் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று உள்ளத்திலிருந்து இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனை அவர் செய்து முடிந்தவுடன் பாருங்கள், எப்படியோ மேலே அவர் ஒரு வல்லமை தூக்கி நீருக்கு மேலாக கொண்டு வந்தது. அவரால் அதை விவரிக்கவே முடியவில்லை, எப்படி இது சாத்தியமாயிற்று என்று. அவ்வளவு தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டு அந்த நடு இரவு நேரத்தில் தண்ணீருக்கு மேற்பகுதியில் வந்த மிகுந்த கஷ்டப்பட்டு நீந்தினார். சற்று அருகாமையில் உயிர்காக்கும் படகு ஒன்று தலைகீழாக கிடந்தது. அதில் அநேக நபர்கள் பிடித்து தொங்கிக் கொண்டு நின்றார்கள். இவரும் அருகாமையில் போனார். மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த படகை பிடித்துக் கொண்டார். மிகுந்த கஷ்டப்பட்டு அவருடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்று இரவு அந்த கொடிய விபத்திற்குள்ளாக அந்த கப்பல் அகப்பட்ட போது ஆல்மன் கிரேசி அவருடைய வாழ்க்கை துறவியார் நடக்கிறது என்னதென்று தெரியாமல், ஆனால் தேவாவியானவருடைய பாரத்தோடு கணவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அருண்டாதர் இயேசு உள்ளம் முருகினார். கணவனாரை உயிரோடு காப்பாற்றினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த எளிய நிகழ்விற்கு முன்பதாக இருக்கிற உங்களுக்குள்ளும் சில நேரத்தில் உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம், கணவன்மார்களை குறித்த பாரம், வெளிநாட்டில் இருக்கிற அன்புக்குரியவர்களை குறித்த பாரத்தை இயேசு தருவார். அவர் சொல்லுவார், என் அன்பு மகனே, உன் அருமையானவர்களுக்காக விழித்திருந்து பிரார்த்தனை செய்யன்றி நீ ஒருபோதும் அதை அசட்டை செய்து விடாதே. யாருக்கு தெரியும் என்னுடைய பிரார்த்தனையை கேட்டு அவர்களுக்கு உள்ள முருகிற தேவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பிரார்த்தனைக்காய் ஒப்பு கொடுப்போமா? ஒரு எளிய பிரார்த்தனை செய்வோமா? இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி அருள்நாதர் இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனே, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தார். அநேக நேரத்தில் நான் சோர்ந்து போகிறேன், கண் கலங்கி போகிறேன். நீர் எனக்கு எச்சரிப்பு கொடுத்தும் நான் செய்யாமல் போகிறேன். இதன் நிமித்த நான் கண்ணீர் வடிக்கிறேன். சுவாமி, இனி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வரக்கூடாது. ஆகவே விழித்திருந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அபிஷேகத்தையும் தாரும். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற என் அன்பு பிதாவே, நீர் கூறின உம்முடைய வேத வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கூறியிருக்கிறாப்பா. மனதுரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய இல்லங்களில் ஒரு அசம்பாவிதங்கள் கூட நடக்கக்கூடாது. அப்படி ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட ஏனைய தேவைகள், கண்கலங்கி நிற்கிறார்களே நோய்களின் நிமித்தம், கடன் பாரத்தின் நிமித்தம், குழந்தை பாக்கியம் இல்லாதது நிமித்தம், திருமணங்கள் நடைபெறாதது நிமித்தம், சத்துருவின் போராட்டத்தின் நிமித்தம், எதிராளிகளுடைய நிந்தைகளின் நிமித்தம் கண் கலங்கி நிற்கிற இந்த அன்பு பிள்ளைகள், வேலை வாய்ப்பில்லையே என்று புலம்புகிறவர்கள், எல்லாம் நஷ்டமாய்க் கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறவர்கள், சரீர ஆரோக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறேனே என்று கண் கலங்குகிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அவர்கள் அருகில் நின்று அவர்களுக்கு வேண்டிய கிருபையை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேற்ற நீர் அப்படி செய்கிறதுனால் நான் உண்மை நன்றி கொடுத்து நிற்கிறேன்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்த்தி பிரார்த்தனை செய்கிறேன். பிரார்த்தனை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.